இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹோர நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணலான்னு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம வாசல்லே இருந்து ஆரம்பிச்சிடணும். வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து பச்சரிசி வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட கோல்டு சின்ன ரிங்கோ கம்மலோ இருந்தது அப்படின்னா அந்த பச்சரிசி மேலே வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சிகப்பு கலரில் பூ இருந்தது அப்படின்னா அதை அதை வந்து தயாருக்கு வைக்கும்போது இன்னும் நல்லதுன்றதே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் தீப தூபம்லாம் வந்து காமிச்சு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அது 8 to 9 ஹோரையில் விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கின்றத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மறக்காமல் 8 வாரம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணணும். நைட்டு பண்ணக்கூடிய அந்த ஹோரைக்கு வந்து ரொம்ப பலன் இருக்குன்றதே சொல்லுவாங்க. சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் காலையில் வரக்கூடிய அந்த ஹோரை டைமில் கூட விளக்கேற்றி சிம்பிளாக நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து பிரசாதம் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள்.